ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன பை குவாண்டம் பிசிக்ஸ் எ நைட் லைஃப் வெண்டர் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி. ஆக்சுவலி இந்த படம் வந்து 2 hours ரன்னிங் ஆகும். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் மினி டிவியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பில் இருக்கா இல்லையான்னு லாஸ்ட்ல சொல்கிறேன். ஆக்சுவலி படத்தில் கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பப்பில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஆசை என்னன்னா, அதாவது நிறைய பிளான் இருக்கு ஹீரோக்கு, என்னென்ன பண்ணலாம், இப்பெல்லாம் பண்ணால் நம்ம பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு. பட் அதுக்கான ஃபண்டிங் ஹீரோட்ட இல்லை. அதுக்கான ஒரு ஃபண்டை தேடி ஹீரோ அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த பாரில் இருக்கும். அந்த பாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் வந்து சிக்கிறான். அந்த சிங்கர் என்னன்னா, ஒரு போதைப் பொருள் வச்சிருக்கான். அது யாருக்குமே தெரியாம ஒரு போதைப் பொருள், மிகவும் ரொம்ப ரேரான ஒரு போதைப் பொருள். ஸோ ஹீரோ என்ன பிளான் பண்றாருன்னா, இவன் அந்த பார்ல இருக்கும்போது ஒரு ரைடு மாதிரி ஒன்று நம்ம பண்ணி அந்த போதைப் பொருளை எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த ராப்ஸ்டாங் பாடுறவன் வந்து கொலை செய்யப்படுறான். இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சின்னாபனம் ஆகுது, இதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. எப்படி இந்த கொலை நடந்துச்சு, அதுல இருந்து ஹீரோ எப்படி மீண்டு வந்தாரு, ஸோ அவரோட லைஃப் வந்து எப்படி வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ் நைட் லைஃப் வெண்டர் அப்படிங்கிற இந்த குவாண்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து, இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து எப்படி இந்த படத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது ஹீரோ அண்ட் ஒரு விடாமுயற்சியான ஹீரோ. ஸோ என்ன நடந்தாலும் நம்மளோட ஏம் வந்து ஒரு விஷயம் தான், அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட அந்த ஒற்றை மனம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாவே நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஹீரோயினி அண்ட் பார்க்கும்போதே வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சாஃப்டான ஒரு ரோலா இருக்கும். திடீர்னு அவங்களுக்கான அந்த ஒரு ரோல், அவங்களோட ரோலை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நமக்கு வந்து அவங்க ரிவீல் பண்ணும் பொழுது அவங்களும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமா படத்துல நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேசிக்கலி அண்ட் கொரியன் அண்ட் சைனீஸ் படங்கள் எல்லாமே ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோ, ஒரு ட்ராமா, ஒரு கிரைம் கேட்டகரியில தான் ரன் ஆகும். ஸோ இந்த படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் அப்படின்னா கூட அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிறபடியா அந்த 2 hours அப்படிங்கிறது ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. டெஃபினட்டா படத்துல சண்டை காட்சிகள் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை அப்படின்னாலும் படம் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய அந்த பாருக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகி நமக்கு வந்துட்டே இருக்கும். பட் அந்த பாருக்குள்ளேயே படத்துல அங்கங்கே காமக்கூடிய சின்ன ட்விஸ்ட் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா நமக்கு இருக்கும். ஸோ அந்த கொலை பண்றவன் யாரு அப்படின்ற விஷயம் நமக்கு காமிச்சிருவாங்க. ஸோ அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்டை வச்சு என்னெல்லாம் இவனுங்க பண்றானுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பணக்கார ஒரு இதை எதிர்த்து நம்ம ஹீரோ போராடி அவரோட வாழ்க்கையில அவர் எப்படி வெற்றி பெறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சூப்பரான ஒரு படம். அண்ட் ரொம்ப ஸ்லோவா போனாலும் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும். ஸோ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்மளும் அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து அப்படியே அடிச்சு பதிய வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. நான் அஃபிஷியல் தமிழ் டப்பில் அண்ட் அமேசான் மினி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட இந்த படம் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு வண்டர்ஃபுல்லான படம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம் வந்து. ஸோ நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஒரு ஃபேமிலிஸோட பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படம். அண்ட் அடல்ட் கண்டென்ட் ஆகட்டும் அண்ட் ப்ரூட்டல் கண்டென்ட் ஆகட்டும் இந்த படத்தில் எதுவுமே இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு கிரைம் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சூப்பரான ஒரு படமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது என்னோட ஒரு இது. நான் ஹைலி ரெக்கமெண்டான படங்கள்ல இந்த படமும் ஒரு படமாக இருக்கு. அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.